சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ளது போன்று புல்லட் ரயில் இந்தியாவில் வர வேண்டும் என்பது பல இந்தியர்களின் கனவு. இந்த கனவு அடுத்த ஆண்டு நிறைவேறப் போகிறது. பெங்களூரில் B-28 புல்லட் ரயில் தயாராகி வருகிறது. இந்த ரயில் மும்பை, அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சூரத், வாபி இடையேயான 97 கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் ஓடப்போகிறது. இது முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாகும் புல்லட் ரயில் ஆகும். இந்த ரயில் மட்டும் சென்னை, மதுரை இடையே ஓடினால் வெறும் 2 மணி நேரத்தில் போய்விட முடியும். இதன் விவரத்தை பார்ப்போம். இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வெற்றிகரமான ரயில் என்ற வந்தே பாரத் ரயில், அதே போன்று புல்லட் ரயில் தயாராகிறது. இந்த புல்லட் ரயில் திட்டம் இந்தியாவில் ரயில்வே துறையில் மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கான பணிகளை மத்திய ரயில்வே துறையின் கீழ் இயங்கக்கூடிய நேஷனல் அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் புல்லட் ரயிலுக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டுடன் இந்தியா கூட்டு முயற்சியில் செயல்படுத்தி வருகிறது. சாதாரணமான தண்டவாள பாதையில் புல்லட் ரயில் இயங்காது. இதற்கென பிரத்யேக உயர்மட்ட பாதை அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதன்படி மும்பை, அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த புல்லட் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டு அதில் 434 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூண்கள் அமைக்கும் பணியும் 343 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேம்பாலங்கள் அமைக்கும் பணியும் நிறைவு பெற்றுவிட்டனர். முழுவதுமாக பணிகள் நிறைவு பெற இன்னும் நாள் எடுக்கும் என்பதால் தற்போது முதற்கட்டமாக சூரத், வாபி இடையேயான 97 கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் இயக்கப்பட ஏதுவாக அங்கு பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. இந்த புல்லட் ரயில் திட்டத்துக்கு ஜப்பான் நாட்டின் புகழ்பெற்ற ஷின்கான்சென் என்ற ரயில்களை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டது. ஆனால் விலை அதிகம், அவர்களின் சொந்த சிக்னல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய நிபந்தனை இருந்தது. இதனால் புல்லட் ரயில் இந்தியாவுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு மாற்றிக்கொண்டு இந்தியாவிலே தயாரிக்க முடிவு செய்தது. அதன்படியே B-28 புல்லட் ரயில் உருவாகிறது. இந்த புல்லட் ரயில் முழுக்க முழுக்க வடிவமைப்பு முதல் தயாரிப்பு வரை இந்தியாவிலே உருவாக்கப்படுகிறது. பெங்களூருவின் BEML தொழிற்சாலையில் இந்த ரயில் தயாரிக்கப்படுகிறது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் B-28 புல்லட் ரயில் வடிவமைக்கப்படுகிறது. அதிவேகத்தில் செல்வதற்கு ஏதுவாக ரயிலின் முன்பகுதி நீண்ட மூக்கு அமைப்பை கொண்டிருக்கும். அத்துடன் தானியங்கி கதவுகள், தீ தடுப்பு அமைப்புகள், விபத்து காலங்களில் உடனடியாக ரயில்கள் நிறுத்தும் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் தொழில்நுட்பம், அதிர்வு இல்லாத சொகுசு பயணம், சுழலும் இருக்கைகள், GPS அடிப்படையிலான தகவல் பலகைகள், உயர்தர கழிவறை வசதிகள் என பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. ரயிலின் தயாரிப்பு பணிகள் 2027 மார்ச் மாதத்துக்குள் முடிக்கப்பட்ட அனைத்து சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு 2027 ஆகஸ்ட் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாம். இந்த ரயிலில் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றால் வெறும் 2 மணி நேரம்தான் ஆகும். இந்த ரயில் மட்டும் நடைமுறைக்கு வந்தால் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும்.